ரதியக்கா அடுப்படியில் இன்றைக்கி அக்கா கொள்ளு சட்னி பண்ண போகிறேன். ஒரு 2 ஸ்பூன் ஃபுல்லாக கொள்ளு எடுத்துருக்கிறேன். அது கொஞ்சம் வறுத்துக்கலாம். கொஞ்சம் ஆயில் சட்டியாக இருந்தோன்னா அக்கா ஆயில் ஊற்றலை. லைட்டாக ஏற்கனவே நான் தாளசம் பண்ண சட்டி ஆயில் சட்டி, அதனால் ஆயில் ஊற்றலை. வறுபடுறது வந்து கொஞ்சம் வாசனை வரும், நிறம் மாறும். அப்போ வறுபட்டுருச்சுன்னு சொல்லி நம்ம எடுத்துடலாம். இது அக்கா தாளித்த சட்டின்னு தான் ஆயில் விடலை. அதே வடை சட்டியில் வறுத்துட்ருக்குறேன். இப்போ அக்கா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், நேரம் மாறிடுச்சா, கொள்ளு வறுபட்டுருச்சு. எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடும். இப்போ கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் போல் விட்டுருக்கேன் அக்கா. அதில் இப்போ ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் மெலிசா, அதை போட்டு வதக்கி. இப்போது வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ அதுக்கு அடுத்து நம்ம அதில் என்ன போட போகிறோன்னா, ஒரு 4-5 காஞ்ச மிளகாய், அப்புறம் ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் மெலிசா. அப்புறம் இதுக்கு தேவையான சால்ட்டை போட்டிருக்கேன். ஒரு 3 பல் பூண்டு, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். உங்களுக்கு ஆயில் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கணும், அது வரைக்கும் வதக்கணும். சால்ட்டு போட்டுக்கோம், அதனால் தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும் கல் உப்பு போட்டதுனால. நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. என்னது காஞ்ச மிளகாய். இதுக்கு புளி வேணும்னா போட்டுக்கலாம். அக்கா வந்து புளி சேர்க்கலை. அதுக்கு பதிலாக தக்காளி கூட கொஞ்சம் பீஸ் சேர்த்துருக்குறேன். புளி டேஸ்ட்டு அவ்வளோ பிடிக்க மாட்டேங்குது எங்கள் வீட்டில், அதனால் அக்கா புளி சேர்க்கலை. நீங்கள் புளி வேணுன்னா ஒரு கொட்டை சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்குற வரைக்கும் வதக்கும். இப்போ தக்காளி வதங்கிருச்சு. கடைசியாக ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலை, அதை வச்சு 2 பரட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு 2 பரட்டு பரட்டுனா போதும். இந்த கொத்தமல்லி தலை போட்டதுக்கப்புறம் ரொம்ப ஹீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அக்கா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இந்த ஹீட்லேயே வதங்கிருச்சு பாருங்கள். அப்படி வதங்கினாலே போதும். நல்லா வாசனையாக டேஸ்டியாக இருக்கும் இந்த கொள்ளு துவையல். ரொம்ப ரொம்ப சத்து, உங்களுக்கே தெரியும் கொள்ளு எதுக்கெல்லாம் நல்லதுன்னு சொல்லி. ரொம்ப சத்து நிறைஞ்சதுப்பா இது. இது அப்படியே ஆற விட்டுடலாம். இது அப்படியே நல்லா ஆற விட்டுடலாம். அரைச்சி அக்கா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். நம்ம சால்ட்டு எல்லாம் ஏற்கனவே போட்டுட்டோம். இப்போ சட்னி பதத்துக்கு நம்ம அரைச்சிட்டோம். இப்போ சட்னி பதத்துக்கு அக்கா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி வந்துட்டேன். கொஞ்சம் குறகுறப்பாக தான் அரைச்சிருக்கேன். அக்காவுக்கு எல்லா சட்னியுமே கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சா தான் பிடிக்கும். இதை அப்படியே பவுலுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான், அக்கா பவுலில் வலிச்சு வச்சுட்டேன். இப்போ சின்னதாக இதுக்கு ஒரு தாளசம் போட்டேன். இப்போ தாளிப்பு 2 அக்கா 1 ஸ்பூனு ஆயில் விட்டுருக்குறேன். கொஞ்சம் நல்லா காயட்டும். ஆயில் நல்லா காஞ்சோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுருவோம். இப்போ இதில் கொஞ்சம் கறிவேப்பிலையும் ஒரே ஒரு காஞ்ச மிளகா போட்டுருவோம். அப்படி கரண்டி நல்லா சுற்றி கொடுத்தீங்கன்னா அதிலே பொரிஞ்சிடும். இங்கே பாருங்கள், போதும். ஏன்னா அடுப்பு எரிஞ்சிகிட்டே இருக்கும்போது நம்ம போட்டோம்னா கரிஞ்சிடும், ஜீரகம் வாசனையாக இருக்காது. இப்போ அந்த தாளசத்தை எடுத்து அப்படியே சட்னியில் போட்டுட்டு, இந்த கொள்ளு சட்னி அக்கா பாருங்கள் தாளசம் கொட்டியாச்சு. சால்ட்டெல்லாம் கரெக்டானு பார்த்துருங்க. அக்கா கரெக்டாக இருக்குது சால்ட்டு, காரம்னா. உங்களுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னா காரம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இந்த கொள்ளு சட்னி எவ்வளோ நல்லது தெரியுமாப்பா. ஆமாம், எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க குதிரைங்களுக்கு கொள்ளு தான் வைப்பாங்களாம். அது எவ்வளோ வலிமையாக ஓடும் பார்த்தீங்களா. எவ்வளோ தூரம்னாலும் ஓடினாலும் அது டயர்டே ஆகாது குதிரை. அதனால் கொள்ளு தான் அந்த காலத்தில் குதிரைக்கு தீவனமே கொள்ளு தான் கொடுப்பாங்களாம் அம்மா சொல்லுவாங்க. அதனால் எங்கள் வீட்டில் அடிக்கடி கொள்ளு சட்னி, கொள்ளு தோசை, அப்புறமா கொள்ளு துவையல் அது அடிக்கடி அம்மா செஞ்சுருவாங்க. அதனால தான் அக்கா அன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இது கொள்ளு சட்னி. இன்னொரு நாள் கொள்ளு துவையல் செஞ்சு காமிக்கிறேன். இதுக்கு நம்ம பச்சை மிளகா வேணாலும் போட்டு வதக்கிக்கலாம். காஞ்ச மிளகா வாசனை கொஞ்சம், சில பேருக்கு காஞ்ச மிளகா வாசனை பிடிக்காதுல்ல, அவங்களுக்கு பச்சை மிளகா போட்டு வதக்கிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். புளி கொஞ்சம் வேணுன்னா வச்சுக்கோங்க. அக்கா வந்து புளி யூஸ் பண்ணலை. ஏன்னா எங்கள் வீட்டில் புளி வச்சாலே பிடிக்க மாட்டேங்குதுப்பா. அப்புறமா நம்ம இதை வந்து நம்ம அந்த கொத்தமல்லி போடாமலும், நம்ம அந்த ஸ்மெல் பிடிக்காதவங்க நம்ம கொள்ளு சட்னி கொத்தமல்லி போடாமலும் செஞ்சுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தி. இது வந்து சுகர் பேஷண்ட்டுக்குலாம் அந்த கொள்ளு அவ்வளோ நல்லது சொல்லுவாங்க. செஞ்சு கொடுங்க. கொடுத்து பார்த்துட்டு அக்கா கமெண்டில் சொல்லுங்கள். ரதியக்கா அடுப்படியில் இது 48 சட்னி, வெரைட்டி 48. நீங்கள் வந்து அக்காவுடைய சேனலில் போய் வீடியோவில் எல்லா சட்னியும் செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு அக்கா கமெண்டில் சொல்லுங்கப்பா. உங்களுடைய ஆதரவு தான் அக்காவுக்கு ரொம்ப எந்துவாக இருக்கும், என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.